வணக்கம் வியூவர்ஸ், உங்களுக்காக பார்ட் 2 வீடியோ எடுத்து வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டேப்பில் வாட்டர் லீக்கேஜ் வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த லீக்கேஜ் ஆன வாட்ரு டேப் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பார்க்குறோம். ஃபிட் பண்ணி தண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுறது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டல் டைப் ஓப்பன் பண்ணால் ஹேண்டல் டைப்பும் பாடியும் தனித்தனியாக வருது. இது எப்படி நம்ம சரி செய்யலாம் மெத்தட் உள்ளே போய் பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ டேமேஜ் ஆன ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணுறோம், ரஸ்ட் ஆயில் விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அது ஸ்க்ரூவில் கழட்டி பார்க்குறோம். ஆனால் அது கழட மாட்டிருக்கு. இப்போ அது ரிமூவ் பண்ணும்போது பார்த்தா ஹேண்டல் தனியாக வருது, பாடி தனியாக வருது. ஓகே, இப்போ அப்படியும் நம்ம அது ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போல்ட்டு தனியாக ரிமூவ் ஆகி வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டலும் ஹேண்டல் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 10 மினிட்ஸ் ஆஃப்டர் என்ன பண்ணுறோன்னா, அந்த ரஸ்ட் ஆயில் விட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி அந்த உதிரி பாகம் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். தனித்தனியாக எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்க்ரூ நம்ம பார்க்குறோம் மொத்தம் டேமேஜ் ஆகிருக்கு, அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ தண்ணி எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற உதிரி பாகங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபுல்லாக ரஸ்ட் இருந்தால் மொத்தம் தொடச்சி எடுத்து வச்சுக்கிறோம். தொடச்சி எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறோம், எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபிட் பண்ணி பிறகு என்ன பண்ணுறோம்னா, பாடியில் வச்சு கேன் டிப் வச்சு கரெக்டாக நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்பேனரால். இப்போ டைட் பண்ணி பிறகு என்ன பண்ணுறோம்னா, அந்த ஹேண்டில் நம்ம மேலே போட்டு என்ன பண்ணுறோம், நியூ ஸ்க்ரூ ஓல்டு ஸ்க்ரூ எடுத்து வச்சுட்டு இப்போ நியூ ஸ்க்ரூ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ நியூ ஸ்க்ரூ அப்டேட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக டைட் வைக்கிறோம். சோப் இருந்தால் கூட அந்த ஸ்க்ரூவில் அப்டேட் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா ரெஸ்ட்டாகாது இருக்கலாம், எடுத்து ஈஸியாக வரும். இப்போது சாம்பிளை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஆச்சு. மறுபடியும் அந்த சாம்பிளுக்கு வச்சிருந்த அந்த பழுப்பில் நம்ம ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். கரெக்டாக மேலே வருதா இல்லையான்னு பார்க்குறோம். ரிமூவாகவே வரல ஹேண்டில். ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோம், தண்ணி ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறோம். தண்ணி ஓகே சூப்பராக வருது. அதே போல் பார்த்தா வாட்டர் லீக்கேஜும் வரல. இது போல் எளிமையான முறையில் டேபை ரீஒர்க் பண்ணி மறுபடியும் செயல்பாட்டு கொண்டாடலாம் நண்பர்களே. வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டேபை தூக்கி எறியாமல் அதை மறுபடியும் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அது சரி செஞ்சு மீண்டும் செயல்பாட்டு கொண்டாடலாம் நண்பர்களே. அதுதான் நம்ம வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ நண்பர்களே. இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ அப்டேட் பண்ணேன். என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு நண்பர்களே. நன்றி நண்பர்களே.